Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து add two numbers. அதாவது நமக்கு ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்ம அதை ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் இவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கபடி நமக்கு கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் இந்த மாதிரி டிஜிட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆகிருக்கும், சம்திங் இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பட் ஃபைனலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க 2 4 3 5 6 4 இப்படி ரெண்டு லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். யூஸ்வலாக அடிஷனாக நம்ம ரைட் சைட்லேருந்து ஆட் பண்ணி கேரியை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வருவோம். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் லெஃப்ட்ல இருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 2 7, அதே மாதிரி 6 + 4 நமக்கு 10. ஆனால் 0 எங்கே போட்டு 1 இந்த சைடு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 4 + 3 7 + 1 8, இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. ஆட் பண்ணி நம்ம அதே ஆர்டரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இதை ஹெட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். தட்ஸ் இட். யா, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் தான், அதனால் நம்ம ஆப்டிமல்லே போயிடலாம். ஸோ ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம ஒரு ட்ரை ரன் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அடிஷனில் லெஃப்ட்டில் இருந்து வர போகிறோம். அதை தான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேலே இருக்கிறதுலாம் ஒரு லிங்க் லிஸ்ட் இந்த மாதிரி, அண்ட் கீழே இருக்கிறதும் நமக்கு அனதர் லிங்க் லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 9 + 9 18, அதாவது 8 இங்கே கேரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி 18 + 1 19, அதனால் 9 இங்கே 1 கேரி. சேம் திங், 9 இங்கே 1 கேரி, அகெயின் 9 இங்கே 1 கேரி வரும். இப்போ நமக்கு 10, அப்போது 0 1 மீதி இங்கே வருது. அதே மாதிரி 0 1, அதே மாதிரி 0 மீதி 1 இங்கே அந்த 1 வந்துடும். இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம 8 மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி இதை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நம்ம ஆக்சுவல் லாஜிக். ஸோ இதை எப்படி நம்ம இப்போது லிங்க் லிஸ்ட்டாக நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு புது லிங்க் லிஸ்ட்டாக தான் ஃபார்ம் பண்ணி அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் முன்னாடி ப்ராப்ளம்ஸில் பார்த்த மாதிரி டம்மி அப்படின்ற ஒரு நோட் வச்சுக்கலாம், அதோட வேல்யூ 0. இப்படி ஒரு டம்மியாக ஒரு நோடை கிரியேட் பண்ணிக்கலாம், அதோட வேல்யூ 0 வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், T1 T2 அப்படின்னு நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸை இங்கே வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இது லிங்க் லிஸ்ட் 1ஓட H1, இது லிங்க் லிஸ்ட் 2ஓட H2, அதை நம்ம T1 T2 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போது நம்ம என்ன லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த T1 T2 ஏதாவது ஒன்று இருக்க வரைக்கும் நம்ம லாஜிக்கை ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வைல் லூப்பில் நமக்கு ஒன்று T1 ஆர் T2 இது இருக்க வரைக்கும் நமக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்று மட்டும் இருக்குது, T1 மட்டும் இருக்குது, T2ஓட வேல்யூ இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது, இன்னொரு வேல்யூ இல்லைனா அந்த வேல்யூ நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே 0ன்னு இருந்தது அப்படின்னாலும் 9 + 0 9 தான். அதனால நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைனா அது 0 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாஜிக். T1 இல்லை T2 இருக்க வரைக்கும் வைல் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது. ஓகே ஃபைன். யா, இப்போ இனிஷியலாக நம்ம கேரி என்ன பண்ண போகிறோம், கேரி 0 எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம், அதாவது ஒரு லிங்க் லிஸ்ட் கூட 1 ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான ப்ரீரிக்வசிட் அந்த ப்ராப்ளம், அதை உங்களுக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, ஸோ கேரி இனிஷியலாக நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, வேல்யூ 1 நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூ 1ல் என்ன, T1ஓட வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ T1 இருந்தது, அதாவது இந்த நோடு இருந்தது அப்படின்னா, T1 இருந்துச்சு அப்படின்னா, சாரி இது டெர்னரி ஆப்ரேட்டர், T1 இருந்ததுன்னா T1ஓட வேல்யூ எடுத்துக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை 0 கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். யா, யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். அதே மாதிரி வேல்யூ 2, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், T2 இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ எடுத்துக்கோ. T2 இருந்ததுன்னா T2ஓட வேல்யூ எடுத்துக்கோ. அப்படி T2 இல்லைனா 0. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேபி T2 இங்கே இருந்தது அப்படின்னா இது நோடாவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது அப்போ நமக்கு என்ன எடுத்துருக்கோம், 0ன்ற வேல்யூ எடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ V1 V2 என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஜஸ்ட் சம் அண்ட் கேரியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கும், சம் இங்கே V1 + V2 + கேரி, இந்த கேரி என்னவோ அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இதை V1 + V2 + கேரின்றதை எடுத்துருவோம். பட் இப்போ கேரியை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, நமக்கு வந்திருக்க சம் டிவைடட் பை 10, இதுதான் கேரி நமக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 + 9 9
ப்ளஸ் 9 ப்ளஸ் கேரி இப்போ இனிஷியலாக 0. ஸோ 9 ப்ளஸ் 9 18. அப்போ நமக்கு சம்மில் 18 ஸ்டோர் ஆயிருக்கும். கேரியில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 18/10 நமக்கு 1.8, அதாவது 1ன்றது நமக்கு கேரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். அதுதான் நம்ம இந்த மாதிரி சம் அண்ட் கேரியை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு சம்மில் வந்து நமக்கு 18 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இதை நம்ம அப்படியே ஒரு புது நோடில் நெக்ஸ்ட் நோடில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா 9 + 9 18ல் 8 மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது மாடை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போது புது நோடு, நியூ நோடு, ஜஸ்ட் நான் சிம்பிளாக எழுதுறேன். நியூ நோடை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன எழுத போகிறோம்? சம் மாட் 10 அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? நமக்கு 8 அப்படின்றது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது டம்மியோட நெக்ஸ்ட்டில் ஒரு புது நோடை நான் செட் பண்ணுறேன். ஒரு புது நோடில் என்ன வந்திருக்கும் எனக்கு? இப்போது டம்மியோட நெக்ஸ்ட்டில் 8 அப்படின்றது எனக்கு செட் ஆகிருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? டம்மியோட நெக்ஸ்ட்டுக்கு போடுறேன். டம்மியோட நெக்ஸ்ட். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த டம்மின்றது மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் நோட் நமக்கு எங்கன்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே ரெஸ் அப்படின்ற ஒரு புது பாயிண்ட்டையும் நான் டம்மியில் வச்சுக்கிறேன். ரெஸ்ஸை டம்மியில் வச்சுக்கிறேன். பிகாஸ் ரெஸ் மூவ் ஆகாது, இந்த டம்மி மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு புது வேலையை கண்டுபிடிச்சோன்னே டம்மி என்ன பண்ணுறோம்? டம்மியை மூவ் பண்ணிடுறோம். டம்மி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது T1 T2 ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அதை மூவ் பண்ணுறதான் வேலை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இஃப் T1 இருந்துச்சு, அதோட வேல்யூ இருந்தது அப்படின்னா T1 = T1ஓட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ T1 இருந்திருக்கு. அப்போ T1 எங்கே மூவ் பண்ணுறோம்? இங்கே. அதே சேம் திங் இஃப் T2ன்ற வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? T2வை T2ஓட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அதே தான், T2வை இங்கே மூவ் பண்ணியாச்சு. த சேம் திங் ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? அதே மாதிரி இனிஷியலாக T1 இருக்குது, T2 இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு ப்ளஸ் ஆகி இங்கே கேரி 1 ஆயிடுச்சா? ஸோ கேரி 1 செட் ஆகிருக்கும். நமக்கு என்ன 9 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் டம்மி மூவ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆகி அட்லாஸ்ட் இந்த டைமில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வெளியில் வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா 9 9 9. ஸோ நான் அதை இப்படி எழுதிக்கிறேன். 0 0 0 இது வரைக்கும் மட்டும் வந்திருக்கும். இந்த 1ன்றது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம இதுக்கு போயிடுச்சுன்னா T1ம் வெளியில் வந்துடும், T2வும் வெளியில் வந்துடும். ஸோ ரெண்டுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த வைல்ட் லூப்பே முடிஞ்சிடும். பட் நமக்கு இந்த ப்ராசஸ் முடியும் போது கேரி அப்படின்றது 1 இருக்கும். ஸோ ஃபைனலி இஃப் நமக்கு கேரி வந்து இருக்குது, கேரி வந்து ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு புது நோட கடைசியில் ஆட் பண்ணி விட்டுரும். அதாவது 1 அப்படின்ற ரிமைனிங் இருக்க கேரியை ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு 0 8 9 9 9 0 0 0 1. இது ரெஸ். இப்படி தான் நம்ம ஃபைனல் லிங்க் லிஸ்ட் இருக்குது. பட் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? நம்ம இந்த ரெஸ்ஸோட நெக்ஸ்ட்டாக தான் நம்ம ஆப்வியஸாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா ரெஸ் அப்படின்றது இது டம்மியாக நம்ம இனிஷியலாக க்ரியேட் பண்ணி வச்சிருந்ததுக்கு. பட் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நம்ம ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் என்ன கொடுக்குறோம்? ரிட்டர்ன் ரெஸ்ஸோட நெக்ஸ்ட். இந்த நோடை தான் நம்ம ஃபைனலாக கொடுக்க போகிறோம். இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்சது. ஓகே, இதை கோடில் நம்ம பார்க்கலாம். எஸ் கைஸ், அங்கே நம்ம பார்த்தா சேம் லாஜிக் தான். ஸோ இனிஷியலாக டம்மி அப்படின்றத ஒரு 0 அப்படின்ற ஒரு வேல்யூலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டம்மி மூவ் ஆகிட்டே இருக்குன்றதால ரிசல்ட் அப்படின்ற ஒன்றை வச்சு நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிசல்ட்டை வந்து டம்மியில் இருக்கும். ஓகே, இனிஷியலாக நம்ம பார்த்த மாதிரி கேரி 0வில் வச்சுட்டு நம்ம மெயின் லாஜிக் இங்கே தான். வைல் வந்து L1 ஆர் L2 ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது இருக்க வரைக்கும் நமக்கு கண்டிஷன் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அங்கே பார்த்த மாதிரி வேல்யூ 1 வேல்யூ 2 எடுத்துக்க போகிறோம். சம் அண்ட் கேரியை நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டம்மியோட நெக்ஸ்ட்டில் ஒரு தடவையும் புது நோடை கிரியேட் பண்ணி, அதாவது நமக்கு வந்திருக்க இங்கே சம்மில் டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் டம்மியை மூவ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம்.
அண்ட் ஆஸ் வெல் அஸ் L1 இருந்தது, அதாவது நம்ம T1 T2ன்னு எடுத்துடணும். ஸோ T1 இருந்ததுன்னா T1ஓட நெக்ஸ்ட்டுக்கு போயிடும், T2 இருந்ததுன்னா T2ஓட நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் நடக்கவே போகுது. அட் லாஸ்ட் நமக்கு கேரி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு புது நோடு ஒன்னுன்றது ஆட் ஆகும். பிகாஸ் இது ஏன் ஒன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே உள்ள நம்ம ஒரு ஒரு நோடுக்குள்ளேயும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து 0 to 9 நமக்கு சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ எந்த 2 சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் கேரி நமக்கு 1 தான் வரும். அதனால நம்ம டைரக்டா ஒரு 1 அப்படின்றத லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம் இஃப் கேரி இஸ் தேர். யா நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், ரிசல்ட்டோட நெக்ஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவல் லாஜிக்கா. ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், யா சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ நம்ம இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா T1ம் இருக்கணும், T2வும் இருக்கணும். ஐ மீன் T1 T2 ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணியிருப்போம். யா அதாவது என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2 லிங்க் லிஸ்ட்டோட மேக்ஸிமம் இது இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்படி இருந்தது அப்படின்னா 2 2 5 5 5 5 5 இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ டைம்ஸ் டைம் பார்த்து ப்ராசஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 5 டைம்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் 2 லிங்க் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸும், ஸோ டைம் காம்ப்ளெக்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பிகோ ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டோட லென்த் n எடுத்துக்கிறேன், செகண்ட் லிங்க் லிஸ்ட்டோட லென்த் m எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தோட மேக்ஸிமம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஆஸ் வெல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன தேவைப்படும், ஸ்பேஸும் நமக்கு 2 லிங்க் லிஸ்ட்டில் எது அதிகமாக இருக்கோ மேக்ஸிமம் அவ்வளோ டைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே இருக்குது அப்படின்னா நமக்கு 7 7 5 5 5 இந்த மாதிரி எது அதிகமாக இருக்கோ அவ்வளோ நமக்கு தேவைப்படும். இன்கேஸ் நமக்கு இங்கே 0 0 9 இந்த மாதிரி இருந்ததுன்னா அட் லாஸ்ட் நமக்கு ஒரு கேரி இருக்கும். அந்த ஒரு கேரினாலும் நமக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் தேவைப்படுமே தவிர நமக்கு இது நெக்லிஜிபிள் தான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு என்ன, நம்ம அது டைம் பார்த்த மாதிரி ஸ்பேஸும் மேக்ஸிமம் ஆஃப் n, n எதோட லென்த் பெருசாக இருக்கும் அந்த சைஸ் தான் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி as well as டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.